ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 டேங்க் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ 2 டேங்கில் வந்துட்டு ஒரு லெவல் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ லெவல் சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஈக்குவல் லெவலை மீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அவுட்புட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மோட்டர் நமக்கு டயக்ராம் காமிச்சிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பம்ப் மோட்டர் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு கொஸ்டின், சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு லோ லெவலாக இருக்கலாம், இல்லை ஹை லெவலாக இருக்கலாம், எப்படி வேணால் எக்ஸாம்பிள் இருந்துட்டு போட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 2 டேங்க்குமே வந்து ஈக்குவல் லெவலாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் ரன் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி பிஎல்சியில் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் அனலாகை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. பட் இந்த லெவல் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்றது வந்து ஒரு அனலாக் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வந்து அனலாக் இன்புட் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனலாக் இன்புட் எடுத்துகிட்டு லெவல் டிரான்ஸ்மிட்டரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதோட அவுட்புட்ஸ் லைக் 4 to 20 milliamps இல்லை 0 to 10 volt இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இதை எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அனலாக் இன்புட் மாடியூலில் கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ், அதாவது லெவல் இன்க்ரீஸ் ஆக ஸோ லெவல் டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு என்ன ஆகும், ஃபீட்பேக்கை வந்து கண்ட்ரோலருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதோட வேல்யூஸ் வந்துட்டு உள்ளே அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு வேர்டுனா என்ன, இண்டீஜர்னா என்ன, இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லணும். ஸோ சொன்னதுக்கப்புறமா தான் வந்து இந்த அனலாக் இன்புட் வந்து எப்படிலாம் உள்ள ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இதை பற்றி நான் வந்து இன்னும் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கோங்க, டேங்க் 1லேருந்து வர்ற ஃபீட்பேக்கை நான் D1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். டேங்க் 2லேருந்து வர்ற ஃபீட்பேக்கை வந்து நான் D2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படி எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ணல பெரிய அளவில். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட் நான் போட்டுக்கிறேன். இந்த இன்புட் போடாமலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரெக்டாக வந்து ஒரு கம்பேரிசன் பிளாக் எடுக்கலாம். இப்போ இந்த கம்பேரிசன் பிளாக்னால் என்ன, 2 லெவலுமே ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு அவுட்புட் ரன் ஆகணும்னு சொல்கிறேன் இல்லையா. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சிம்பிள் எடுக்கிறேன். ஸோ நம்ம ஈக்குவல் டுன்னு டைப் பண்ணதுமே உங்களுக்கு என்ன காமிக்குது, ஸோ D2 அந்த மாதிரி காமிச்சிட்ருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், D1 என்ன சொன்னேன், டேங்க் 1லேருந்து வர லெவல் டிரான்ஸ்மிட்டருடைய ஃபீட்பேக். ஓகே, ஸ்பேஸ் கொடுத்துட்டு D2 கொடுத்துக்கோங்க. D2 அப்படின்றது என்ன, செகண்ட் டேங்க்லேருந்து வர லெவல் டிரான்ஸ்மிட்டர் ஃபீட்பேக். ஓகே, ஸோ எப்படி அனலாக கொடுக்கணும் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் தான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவுட்புட் போடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஸோ அவுட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு 100.1 அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், D1 and D2 அப்படின்றது வந்து லெவல் டிரான்ஸ்மிட்டருடைய ஃபீட்பேக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சிமுலேட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் சிமுலேட். இப்போ நீங்கள் சிமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இன்புட் தரேன்னு வச்சுப்போம். இன்புட் கொடுத்தா தான் அந்த பிளாக்கு என்ன ஆகும், வேலை செய்யும். நீங்கள் இப்போ வந்து இன்புட் தரலன்னு என்ன ஆகாதுன்னா, இது கம்பேர் பண்ணி உங்களால் அவுட்புட் தர முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா D1 வேல்யூ 500 அண்ட் கீழே வந்து பார்த்திங்கனாக்கா 0 அப்படின்றது. ஸோ இப்போ 2 வேல்யூவுமே ஈக்குவலாக இல்லை, விச் மீன் அந்த டேங்க் லெவல் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அவுட்புட் என்னவாக இருக்குது, ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ நான் 2 வேல்யூமே நான் 500 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், உங்களுடைய அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டேங்க் லெவல் வேரி ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு டேங்கோட லெவல் வந்துட்டு இந்த 500 அப்படின்றது வந்து 501 அப்படின்னு சொல்லி வேரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், உங்கள் அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போது செகண்ட் டேங்க் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூவும் வந்துட்டு 501 அப்படின்னு சொல்லி வேரி ஆகுது. அப்படின்னா எப்போ இந்த பிளாக்கில் ஈக்குவலான ஒரு வேல்யூ வருதோ அப்போ தான் வந்து உங்களோட அவுட்புட் வந்துட்டு என்ன ஆகும், ஆன் ஆகும். ஸோ இந்த பிளாக்ஸுக்குள்ளே இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் வந்துட்டு இருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிள் டைப் டபுள் கிளிக் பண்ணும்போது உள்ளே பாருங்கள் 0 to 65535 அப்படின்னு ஒரு வேல்யூ இங்கே காமிக்குது. இந்த வேல்யூ எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டரில் வந்துட்டு நான் இப்போ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்துருக்கேன். இப்போ 2 பவர் 16 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருது, 35536. இங்கே என்ன காமிக்குது, 35535.
இது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. தட் மீன் இட்ஸ் நாட் இமேஜினேஷன், அதுதான் வந்து ரியல் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்படி கால்குலேட் பண்ணோம் 2^16 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அந்த வேல்யூ வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த லெவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபீட்பேக் கொடுக்குது இல்லையா? ஸோ 4 milliamப்ஸில் ஒரு வேல்யூ கொடுக்கும், 5 milliamப்ஸில் ஒரு வேல்யூ கொடுக்கும். அப்போ டேங்க் லெவல் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய மில்லியாம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது 100% அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? உங்களுக்கு வந்துட்டு 20 milliamps அவுட்புட் கொடுக்கும். இப்போ இந்த 20 milliamps அவுட்புட் கொடுத்ததுன்னா இந்த பிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16-bit ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூ எப்படி எங்கே போய் ஃபீட் ஆகுது அப்படின்னா இங்கே மெமரி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். டைமருக்கு தனியாக பிளாக் இருக்கும், ரெஜிஸ்டரில் அண்ட் கவுண்டருக்கு தனியாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், டீனா டைமர், சின்னா கவுண்டர், ஸோ டிங்கிறது வந்து ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து 500ன்னு கொடுத்துருக்கீங்க, அந்த வேல்யூ தான் அங்கே போகும். இப்போ நீங்கள் ஆன்லைன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இங்கே காமிக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் வந்துட்டு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹெக்ஸாடெசிமலில் காமிக்கும். உங்களுக்கு டெசிமலில் வேணும்னா நீங்கள் டெசிமலில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ D1 and D2 அப்படின்னு எடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த D1 D2வில் வேல்யூவுக்கு நான் 500 கொடுத்துருந்தேன். D1 கொடுத்துருக்கேன்னா 501, இங்கே D2 கொடுத்துருக்கேன் 501. அதே சேம் வேல்யூவை தான் என்ன பண்ணுது உங்களுக்கு இங்கே காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ரெஜிஸ்டர் D1ல் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணால் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே டி ரெஜிஸ்டர். இது எல்லாமே வந்து 16-bit வேர்டு. ஓகேங்களா? வேர்டுன்னா என்ன, இன்டிஜர்னா என்னங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இது வேர்டு. ஓகே, ஸோ 501 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, அவுட்புட் ஆன் ஆகுது. இப்போது இங்கே வேல்யூவை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் 400ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே நான் 400ன்னு சேஞ்ச் ஆகுது. இது ஆக்சுவலாக இன்டர்னலாக அனலாக் வேல்யூ வர என்ன ஆகிட்டு இருக்கோன்னா அங்கே ரைட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட்டு வந்து மேனுவலாக ரைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி ரைட் ஆகும், எப்படி உள்ள இன்டர்னலாக ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்றதுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ வந்து நான் வந்து பிஎல்சிக்கு நான் ஃபீட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுது இங்கே பாருங்கள், நான் அங்கே கொடுத்த 400 அப்படின்றது வந்து இங்கே நமக்கு காமிச்சிட்ருக்கு. ஸோ 400 ஈக்குவலாக இருக்கிறதுனால உங்களுடைய அவுட்புட் என்ன ஆகுது, ஆன் ஆகுது. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து பாருங்கள். இப்போ எப்போ வந்துட்டு லெவல் டிரான்ஸ்மிட்டர்ஸோட வேல்யூ, அதாவது ரெண்டு லெவலும் ஈக்குவலாக இருக்கோ அப்போ என்ன ஆகும், உங்களோட பம்ப் மோட்டர் வந்துட்டு ஆன் ஆகும். ஸோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா இதை ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராமை தான் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் ஒன்றும் உங்களுக்கு டஃப்பாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஸோ இது நாட் ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் உள்ள எப்படி நம்ம படிக்கிறது, எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னாக்கா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் போங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப் கொடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ஈக்குவல் டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த ஈக்குவல் டு சிம்பிள் எடுத்தால் போகிறோம். ஸோ நாட் ஈக்குவல் டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிம்பிள் இருக்குது, நீங்கள் என்ன சிம்பிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளாக்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக்ஸாக வந்து நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஈக்குவல் டு பிளாக்கை பார்த்துருக்கீங்க. எங்கே யூஸ் பண்ணணும், இதில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னாக்கா லெவல் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது, ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும்போது ஒரு அவுட்புட் ஆன் பண்ண வைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தனாக்கா வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க இதை பார்க்குற பட்சத்தில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் ஒரு எனக்கு நம்ம வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.